ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு ஸ்லீவ் பார்ட்டுக்கெலாம் வந்து நெட் கிளாத் எக்ஸ்ட்ராவாக கான்ட்ராஸ்ட் கலரில் அட்டாச் பண்ணுவாங்க, இல்லை சேம் கலர்லேயும் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சம்மருக்காக 2 மந்த் ஆரி ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் என்னால் வந்து அது பணம் கட்டி படிக்க முடியல, ஆனால் எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது படிக்கிறதுக்கு, நான் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 2 மந்த்துக்கு சம்மருக்காக நான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நான் இந்த 2 மந்த் வந்து கொடுக்க மாட்டேன். 30 டேஸ்க்கு மட்டும் தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். இது இப்போ இந்த சம்மருக்காக மட்டும்தான். ஸோ கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். கிளாஸ்க்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்க்குரிய சின்ன அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஆரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி கிளாத் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ யூனெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம எப்படி கிளாத் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி மேலே ஃப்ரேமுக்கு அதாவது கிளாத்துக்கு மேலேயும் பண்ணலாம், கிளாத்துக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணலாம். 2 மெத்தட்ஸும் இருக்குது. எது பண்ணாலும் சேம் விசிபிள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து மேலே வச்சு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மெத்தடில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நெக் பேட்டர்னில் வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து இந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ரவுண்ட் ஷேப்பு, இல்லை ஓவல் ஷேப்பு, இல்லை ஸ்கொயரு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே நான் வந்து சின்ன பீஸில் வந்து ஒரு நெட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த 4 சைட்லேயும் பால் பின் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பால் பின் இல்லை என்கிட்ட அப்படின்னா என்ன பண்ணலான்னா, சுற்றி வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னருக்கு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நெட் கிளாத் வந்து சும்மா செயின் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். நான் இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம், அதனால நான் சும்மா வந்து ரஃப்பாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராயிங் தெரியுது இல்லையா, ஸோ அந்த ட்ராயிங்கில் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஜரி த்ரெட்டில் 2 லேயர் வந்து போட்டுக்கலாம். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லேயர் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம், அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக நெருக்கமாக போட்டுக்கலாம். இதை மாதிரி பெருசாக போடக்கூடாது. இப்போது நெருக்கமாக போட்டு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் 2 லேயர் போட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நான் அந்த யூ நெக்குக்கு டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். சின்ன சுருக்கங்கள் தெரியுது, ஏன்னா இது வந்து நெட் கிளாத் ரொம்பவே தின்னாக இருக்கும். அதனால் சில இடங்களில் இந்த மாதிரி சுருக்கங்கள் வர தான் செய்யும். அது வந்து நம்ம இந்த அடியில் இருக்க கிளாத் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கம் வந்து தெரியாது, உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க எப்படி அடுத்த ஸ்டெப் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு நல்ல ஷார்ப்பான இருக்கிற ஒரு நைஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்ட ஸ்டிச்சையும் கட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம சின்னதாக அந்த கட்ரு வச்சோன்னா கூட அந்த கிளாத் வந்து நமக்கு ஈஸியாக கட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற நைஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ண போகிறோம். நமக்கு தேவை இந்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா டபுள் லேயர் யூ நெக்கு, அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம அதை தவிர்த்து மீதி எல்லா பார்ட்டையுமே வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எட்ஜு கூட வந்து ஷார்ப்பாக கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது நம்ம சென்டரில் இருக்க அந்த யூ நெக்குக்குள்ளே வந்து நம்மளோட கட்ரு வந்து படாமல் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க கட்ரு வந்து எடுக்க சொன்னேன். ஷார்ப்பாக இருக்க கட்ரு எடுத்திங்க அப்படின்னா தான் நம்ம லேஸாக கட்ரு வச்சோடனே அது வந்து ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸாக இருந்த கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த நெட்டு யூக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நமக்கு இப்போ தெரியணும். அடியில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் கிளாத், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க இந்த கிளாத் வந்து தெரியக்கூடாது. ஸோ அதை இப்போ எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி அடியில் வந்து க்ளூ கம் போட்டு பேஸ்ட் பண்ணணும். நம்ம
நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளூ காயிற வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த க்ளூ காயறதுக்கு முன்னாடி கட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம க்ளூ எதுக்காக போட்டிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது தெரியாமல் கட்ரு வந்து அது மேலே பட்டா கூட கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம க்ளூ போட்டிருக்கோம். இப்போ க்ளூ காயறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தெரியாமல் நம்ம கட்ரு ஏதாவது ஒரு ஸ்டிச் மேலே பட்டா கூட ஃபுல்லாகவே அது வந்து ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக தான் க்ளூ வந்து கம்ப்ளீட்டாக காயட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. நம்ம அப்ளை பண்ண க்ளூ வந்து கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மேலே அட்டாச் பண்ணியிருக்க இந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஆரி நீடில் இருக்கு இல்லையா, அந்த ஆரி நீடில் ஜஸ்ட்டு மேலே இருக்க அந்த கிளாத்தில் மட்டும் இப்படி இன்சர்ட் பண்ணணும். அடியில் வந்து நெட் கிளாத் வரக்கூடாது. மேலே இருக்க இந்த கிளாத் மட்டும், அட்டாச் கிளாத் மட்டும். அது வந்து நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் இன்னொரு சைடு எடுத்தோம் அப்படின்னா இந்த கிளாத் மட்டும்தான் இருக்கும். இல்லைனா இந்த சைடு எடுக்கும்போது நமக்கு அந்த நெட் கிளாத்தும் சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கிளாத் வந்து எந்த கிளாத் மட்டும் இருக்கா, இல்லைனா அடியில் இருக்க அந்த நெட் கிளாத்தும் சேர்த்து நமக்கு ஒரு தவறுதல கவனக்குறைவில் அந்த மாதிரி செஞ்சுருவோம் நம்மளே அறியாமல். ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக மேலே தூக்கிட்டு நல்லா நீடில் இப்படி உள்ள இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்காக நீடில் நல்லா இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி நெட் கிளாத்தை கட் பண்ணமோ பேக்கில் வந்து அதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அடியில் நெட் கிளாத் இல்லாமல் இந்த மேலே இருக்க இந்த கிளாத் மட்டும்தான் வருது. ஸோ இது அதில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதுக்கு தான் வந்து க்ளூ போட்டோம். நம்ம சைடில் இப்படி கட் பண்ணும்போது எட்ஜஸில் தவறுதலாக அந்த ஜரி த்ரெட் மேலே நம்ம கட்ரு பட்டுருச்சு அப்படின்னா கூட ஜரி த்ரெட் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம க்ளூ போட்டு நல்லா காய விட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக கீழேருந்து கிளாத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். கீழே பார்த்திங்கன்னா என்னோடய கை தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம அது வந்து மேல் வழியாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ளைனாக தெரியும். நம்ம இதுக்கு மேலே மட்டும் சிங்கிள் பீட் கொடுத்து கூட நம்ம லோட் பண்ணலாம். இல்லை இன்னும் இந்த அவுட்லைனை வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஒர்க் வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இதே சேம் பேட்டர்ன் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் நெக்கில் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் நெக்காக இருந்தாலும் சரி, ஸ்லீவ் பார்ட்டாக இருந்தாலும் சரி, சேம் பேட்டர்ன் தான். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக அந்த கிளாத் வைக்கிறேன். அது வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் விசிபிளாக. ஸோ அந்த ஷேப் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் இதே மாதிரி மெத்தடில் எனக்கு ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஷேப் எந்த ஷேப் வேணாலும் பண்ணுங்கள். டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜரி த்ரெட்டில் அதுக்கப்புறம் அவுட்லைனில் வந்து கண்டிப்பாக சுகர் பீட் கொடுத்து இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி சென்டரில் வந்து ஒரு சிங்கிள் பீட் ஒர்க் வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் ஒர்க் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றி வந்து சுகர் பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஆரி கிளாஸில் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.